முதல்ல இப்பத்திய இளைஞர்கள் வந்து காசு வாங்காம ஓட்டு போடணும், இலவசத்தை மறுக்கணும். இல்லங்க, நான் இந்தியன் 2க்கு வந்தா எல்லாரும் இந்தியன் 3க்கு பாரு. ஏன்னா இந்தியன் 3 தாங்க பின்னாடி டீசமைப்படாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே இளைஞர்களுடைய எஜுகேஷன் லோன் கட்டாம கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க பேரண்ட்டுங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்டோரி. ஆனா பாட்டும் சுத்தம் வேஸ்ட். ஓவர ஃபைட் சீன்லாம் போட்டு எல்லாமே சொதப்பி வச்சிருக்காங்க. சுத்தமா முடியல, பார்க்கவே முடியல. கெட்டப் ஓகே, கெட்டப்லயும் லைட்டா அந்த சைக்கிளிங் போறதெல்லாம் ஓவரா இருந்துச்சு. சார் படம் எப்படி சார் இருக்கு? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க சார் இந்தியன் 2? இது நினைச்சு பார்த்தது தான். தேர்ட் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகே, எப்படிண்ணா இருக்கு படம்? நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது மூவில? செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. படம் எப்படி ப்ரோ இருக்கு? இல்ல இல்ல தேர்ட் பார்ட் நல்லா இருக்கும் படம். இந்த பாட்டு ரொம்ப கமர்ஷியலா. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? எதுவுமே இல்லையா? அதுல பாருமே இல்ல, சுமாரா தான். ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எப்படி சார் இருந்துச்சு படம்? நல்லா இருக்கு. பார்க்கலாம். நீங்க என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க படத்துல? நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, நல்லா இருக்கானா. ஓகே ஓகே சார். இந்த மாதிரி ஒரு படம், லஞ்சத்தை ஒழிக்கணும், கரப்ஷன் ஒழிக்கணும்னா இந்த மாதிரி படம் தான் முக்கியமான படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு வந்த ரத்தம் அடுத்தவங்களுக்கு தக்காளி சட்னின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் இருக்கிற வரைக்கும் சமுதாயத்தில் ஓட்டுக்கு காசு வாங்காம ஓட்டு போடணும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கக்கா? ஃபேமிலியா எல்லாரும் பார்க்கலாம். ஓகே, ஒரே வார்த்தையில படத்தை பத்தி சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கு. தாத்தானா தாத்தா தான், படம்னா செம்ம. இதே இளைஞர்களுடைய எஜுகேஷன் லோன் கட்டாம கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க பேரண்ட்டுங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்டோரி. எல்லாமே பெஸ்டா இருக்கு, சூப்பர். கண்டினியூட்டியோட முடிச்சிருக்குல்ல, தேர்ட் பார்ட் முடிச்சிட்டு ஃபுல்லா சொல்றோம். தேர்ட் பார்ட் முடிஞ்சு சொல்றீங்களா? ஆமா, அப்பதானே நமக்கு ஃபுல்லா தெரியும். டோட்டலி வேஸ்ட் ப்ரோ. பார்ட் 3 சமாளித்து தந்திருக்காங்க. ஆனா பார்ட் 2 சுத்தம் வேஸ்ட். ஓவர ஃபைட் சீன்லாம் போட்டு எல்லாமே சொதப்பி வச்சிருக்காங்க. சுத்தமா முடியல, பார்க்கவே முடியல. கெட்டப் ஓகே, கெட்டப்லயும் லைட்டா அந்த சைக்கிளிங் போறதெல்லாம் ஓவரா இருந்துச்சு. வேற யாரோ போறோம் பச்சையா திட்டு ஃபேஸ் இதுவும் அப்படி லைட்டா பிளர் ஆச்சு ப்ரோ. அந்த 6 பேக் சீக்வன்ஸ் எல்லாம் வருதுல்ல, ஃபுல்லா தேட்டரே சிரிச்சிட்டு இருந்துச்சு. சுத்தமா அதெல்லாம் ஓவரா இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஓவரா சுத்தமா பிடிக்கல. அவெல்லாம் பார்த்து தூங்கிட்டாங்க. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. என்னென்ன எதிர்பார்த்து வரலாம் படத்துக்கு? இல்ல நல்லா இருக்கு. ஓகே, இளைஞர்களுக்கு நல்லா பிடிக்கும் படம். இப்ப நீ கமலஹாசன் நடிப்பு நல்லா இருக்கு. அப்ப நீங்க கமலஹாசன் ஃபேனு? கண்டுபிடிச்சேன், நீங்க ஆண்டவர் ஃபேன். சரி ஓகேண்ணா. இப்ப படத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய மிக்ஸ் ரிவ்யூலாம் வருதுண்ணா. ஸோ அதெல்லாம் எப்படி பாக்குறது? நல்லா இருக்கு. எங்களை பொறுத்தவரை படம் நல்லா இருக்கு. ஐயா, படம் எப்படி இருக்கு? படம் எங்களை பொறுத்தளவு எல்லாருக்குமே நல்லா இருக்கு. பார்க்க வேண்டிய படம். இத இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க பார்க்க வேண்டிய படம் தான். அழகரான நடிப்பு இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருப்பாரு அவர். நஜ இந்தியன் தாத்தா அவர் தான். ஓகே, படத்துல தேர்ட் பார்ட் எதிர்பார்க்கிறோம். தேர்ட் பார்ட் வந்ததுன்னா இன்னும் எங்களுக்கு பக்கத்திலே கொடுக்கணும் ரசிகரை பார்க்கறதுக்கு மட்டும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? கமல் பார்க்க தான் வந்தோம். கமல் பார்க்க. ஆண்டவர் பாத்தீங்கல்ல? ஆண்டவர் பார்க்க. ஸோ ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? ஆண்டவர்னாலே ஸ்கிரீன் பிரசன்ஸ் தானே, அவருக்கு என்ன குறை, அவர் நல்லா தான் இருந்தாரு. ஓகே, படத்துல எந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா? பார்ட் 1ல பாத்தீங்கன்னா பார்ட் 1க்கு ரெண்டாவதுக்கும் கண்டினியூ தான். தேர்ட் பார்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஓகேண்ணா. கமல் சார் வர போர்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா அற்புதமா. ஓகே ஓகே, தேங்க்யூ. கமல் சார் சொன்ன மாதிரி தானா? பார்ட் 3க்காக தான் பார்ட் 2 அந்த மாதிரி தான். சரி ஓகே பாஸ். ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது படத்துல? இப்படி சார் அப்படியே உங்களுக்கு எனக்கு எல்லா மனசிக்காதீங்க. ஓகே, எனக்கு எல்லா கேரக்டருமே பிடிச்சிருந்துச்சு. ஆனா நடுல பொம்மை சீன் தான் வந்துச்சு. பொம்மை சீனா? என்ன சார் உண்மையில பொம்மை படம் தான். லைட்டா பாதுகாப்பு பார்க்கலாம், சுமாரா. அவ்வளவுதான். குழந்தைகள் கொண்டாடும் படம் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்ல முடியாது, ரெண்டு கட்ட மாதிரி இதான். ஓகே, பாட்டு இதோட பிரம்மாண்டமா இருக்கும் நினைக்கிறேன். ட்ரைலர் காமிச்சாங்க, அதுவும் பயங்கரமா இருக்கு. படத்துல பாத்தீங்கன்னா சங்கர் சாரோட டச் இருக்கா சார்? இருக்கு, ஆனா அவரை மாதிரி இல்ல. ரொம்ப கிராபிக்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஒன்னும் பெருசா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓகே சார், சரி ஓகே, தேங்க்யூ. எந்த சீன் பார்க்கும்போது பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்க? எது படம் முழுக்க தலைவரை காட்டக்குள்ளலாம் கிளைமேக்ஸ் சூப்பர் தான் நடிகர் இருக்கிறாங்க. ஆனா இப்ப படத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூலாம் வருது இல்ல? சோ படம் நல்லா இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல. இது முன்னாடி தியேட்டர்ல எடுத்தோம், அங்க வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ, கலைப்படமான ஒரு இது வருது. படம்னாலே கொஞ்சம் அவரோட ஸ்டைல்ல கொஞ்சம் பண்றதால அது கொஞ்சம் மிக்சர் போல தெரியும். ஓகே, மத்தபடி வேற ஒண்ணும். ஓகே. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா கமல் சார் நடிச்ச ஒரு ரஜினி படம் அப்படின்னு சொல்லலாமா? லைட்டா சொல்லலாம். லைட்டா. சரி ஓகே, எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. 2வது வாட்டிலாம் பார்த்தா சுத்தமா பிடிக்காது. என்ன ஓவரா ஃபைட்டு போட்டு சொதப்பி வச்சிருக்கேன்.
அவ்வளவுதான். இப்ப சங்கர் சார் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ அந்த டச் இருந்ததா படத்துல? இல்ல இந்தியன் 1 ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்தியன் 3க்கான ஒரு பேஸ் மாதிரி இருந்துச்சு. இந்தியன் 2 இல்ல நான் இந்தியன் 2க்கு வந்து எல்லாரும் இந்தியன் 3க்கு பாரு. ஏன்னா இந்தியன் 3 தாங்க பின்னாடி டீசர் மைப்படாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்தியன் 2 விட்டு இந்தியன் 3 கமல் சார் சொன்னார்ல, நான் இந்தியன் 3க்காக தான் இந்தியன் 2வே பண்ணேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க எதெல்லாம் லைக் பண்ணிருந்தீங்க? நான் வந்து எல்லா சினிமா லைக் பண்ணிருக்கேன். ஓகே, அதுல வந்து தாத்தா கேரக்டர்ல கமல் சார் பண்ணிருப்பார்ல, சோ அந்த போர்ஷன்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் சூப்பரா இருக்கு. சூப்பரா தான் இருக்கு. சரி, ஓகே. படத்தை நீங்க சொல்றீங்கல்ல எல்லாருமே நம்பி பார்க்கலாமா ஆடியன்ஸ்லாம்? பார்க்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஒரே வாரத்துல படத்தை பத்தி சொல்லலாம் என்ன சார் சொல்லுவீங்க? சுமாரா தான். சுமாரா தான். சரி, ஓகே. முதல்ல இப்பத்திய இளைஞர்கள் வந்து காசு வாங்காம ஓட்டு போடணும், இலவசத்தை மறுக்கணும். மெயினா அதான் அதோடைய அடிப்படையில இருக்கிறது தான். ஒவ்வொரு மனிதனும் கீழ்ப்பட்ட மனிதன் மேல்பட்ட மனிதனும் லஞ்சத்துக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பணத்தை வாங்குறான் இல்லையா, அது இருக்கக்கூடாது. அதை உணர்த்துற படம் தான் இது. அதனால படம் அருமையா இருக்குது. 3வது படம் இதை விட அருமையா வரும். மேம், இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நீங்க பேசும்போதே தெரியுது எவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னு. ஸோ எப்படி இருந்தது மேம் உள்ளாரே ஆண்டவரை பார்க்கும்போது? அந்த டிஃப்ரெண்டா இருந்ததுப்பா, எல்லாமே டிஃப்ரெண்ட். நீங்க இப்ப படம் பார்க்குற ஃபீலே இருக்காது. இப்ப ஒருத்தவங்க கஷ்டப்படுறத எடுத்து சொல்றாங்கல்ல, இப்ப மக்களுக்கு போய் டைரக்டா போய் சேருது. அதான் பெஸ்ட். அதுதான் வேணும் மெயின். வெறும் என்டர்டைன்மெண்ட்டே எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் மிசாலாம். ஆனா வந்து சமுதாய அரசியல் மிகப்பெரிய அரசியல் இதுல சொல்லியிருக்காரு. அது நிறைய பேருக்கு புரியல. வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் பார்க்க வரணும்னு விருப்பப்படாதீங்க. மிகப்பெரிய அரசியல், அதாவது அரசியல் வந்து வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்ல வர்றாரு. ஓகே, ஆமா, நாடு முன்னேறணும்னா வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும், அதான் சொல்ல வர்றாரு. அந்த கான்செப்டை புரிஞ்சீங்கன்னா பேன் இந்தியால பேன் வேர்ல்ட் படம் இது. கம் பேக் இந்தியன், we are waiting for Indian 3. ஓகேண்ணா, நன்றி. தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா? கேம்பெயின்லாம் பண்ண மாதிரி இருக்கே, என்ன மேம், எப்படி மேம்? நான் உங்க கட்சியில இருக்கேன். ஓகே, சரி, ஓகே மேம். இப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா அரசியல்லையும் சரி படத்துலயும் சரி ஒரு அரசியல் வச்சிருக்காங்க. சேம் ரியல் கேரக்டர், நாட் அட் ஆல் ஆக்டர். ரியல் கேரக்டர், ரிலேட்டிவ். மேம் நீங்க பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அவரோட நடிப்பு அடிச்சுக்கவே முடியாது இல்லையா, செம்மையா இருந்துச்சு. நீங்க என்ன மேம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? இல்ல அவர் சொல்ற மாதிரி தான் லஞ்சம் கரப்ஷன் இதெல்லாம் குறையணும், குறைச்சா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் வர ஜெனரேஷனுக்கு அது நல்லா இருக்கும். சரி, கமல் சாரோட போர்ஷன் அதெல்லாம் தாண்டி செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. நடிப்பு அருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கெட்டப்பு 7 விதமான கெட்டப் போட்டுக்கிறாரு, அருமையா இருக்குது. இத சிறுவர் முதல் பெரியவர் முறை நடுத்தர இளைஞர்கள் இதை லைக் பண்றாங்க. அவர் சொல்றது என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களும் இலவசத்தை தவிர்க்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும். அதுதான் சங்கர் சாரோட சங்கர் டைரக்ஷன் அருமையா இருக்குது. இந்தியன் 3க்கு டைரக்டா மைக் எடுத்துட்டு வாங்கன்றீங்களா? இந்தியன் 2 வந்து இந்தியன் 3யோட பேஸ். அதான் நீங்க இந்தியன் 2 பார்த்தது 3 நல்லா இருக்கும். ஓகே, கண்டினியூவேஷன் தான். ஓகே மேம். இப்போ இந்த மூவி வந்து அனிருத் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ஏஆர் ரஹ்மான் ரிப்ளேஸ் பண்ற மாதிரி இருந்ததா இல்லை எப்படி மேம்? அனிருத் ஸ்டைலும் ஏஆர் ரஹ்மான் ஸ்டைலும் தனித்தனி இல்லையா, சோ அதனால அவங்க ரெண்டு பேரும் கம்பேர்லாம் பண்ண முடியல. பட் நல்லா இருந்துச்சு. ஓகே, அதே பேக்ரவுண்ட்ல ஓகே நல்லா தான் இருந்துச்சு. சில சீன் கமல் ஆக்சுவலி நான் ஸ்பாயிலர் பண்ணுறேன், கமல் அடி வாங்குற சீன்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆண்டவரே ஏன்டா அடிக்கிறீங்க அப்படி இருந்துச்சு. ஓ, அந்த அளவுக்கு கமல் எனக்கு ரொம்ப சரி, ஓகே. சங்கர் சாரோட டச் இருந்ததா படத்துல? அந்த சாங்ஸ்ல எல்லாம் அவரோட தெரிஞ்சது. அவரோட படம்னா சாங்ஸ்ல தெரிஞ்சிரும்ல படத்துல சங்கர் சாரோட தான் அப்படின்னு. எனக்கு மோஸ்ட்லி சாங்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ சாங்ஸ்ல வந்து மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் சங்கர் சார்னா அது அப்படிதான், அவரோடது யூனிக் தெரியும்ல, அப்படிதான் இருக்கு. சரி, ஓகே. ஓகே ப்ரோ, ஒரே வார்த்தையில படத்தை பத்தி சொல்லலாம் என்ன சொல்லி? வேஸ்ட், அவ்வளவுதான். ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே ப்ரோ. தூங்கிட்டு இருந்தான் அவனுக்காக. டோட்டல் வேஸ்ட். என்ன ஒரு படத்தை தூங்கிட்டு இந்த இருந்தீங்க? ஜெனரேஷனுக்கு செட் ஆகல, இந்த படம் கனெக்ட் ஆகல. ஒரே எப்படி சொல்றது, கமலை வந்து பார்க்க முடியல. ப்ராஸ்தெட்டிக் மேக்கப்பே ஒன்றும் அந்த அளவுக்கு ரியலா இல்லை. அவ்வளவு செலவு பண்ணதுக்கு அவரு இது பண்ணிடலாம்ன்றீங்களா? அது கூட கொஞ்சம் ஒழுங்கா பண்ணிருக்கலாம். ஓகே, பார்ட் 3 ஃபுல்லா வார் மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஒன்னும் அதுக்கும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் சுமாரா தான். போதும், இதோட விட்டுருங்க. ஆளு ஒரு மக்கள் அவங்களுடைய ரிலேட்டிவ், பிரதர், சிஸ்டர்ஸ், பேரண்ட், ஃபாதர் அண்ட் எனி, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குடும்பத்துல ஒரு மெம்பர், அவ்வளவுதான். அவர் அரசியல்வாதி, நடிகர், அடுத்த பிரசன்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் ஒரு மெம்பர், ஃபேமிலியில ஒரு மெம்பர். அதே மாதிரி நாட்டுக்கு ஒரு நண்பன். அவர் ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது. யாரையும் சொல்ல முடியாது. ஒரே வாரத்துல படத்தை சொல்லணும்னா சொல்லுவீங்க? இது ஒரு ஃபேமிலி, ஒரு கூட்டு குடும்பத்துல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அதை இந்த படம் பார்த்தா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற எல்லா விஷயத்தையும் இவங்க காமிச்சிடுறாங்க, அவ்வளவுதான்.
நல்லா இருந்துச்சு. ஆனா அது அவங்க சொன்னதான் பேஸ் மாதிரி இருந்தது. இந்தியன் 3 தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம இந்தியன் 1 பார்த்துருப்போம், அது பயங்கரமான ஒரு கனெக்ட் கொடுத்துருக்கோம் எல்லா வகையிலும். ஸோ அந்த மாதிரி இது இருந்ததா அப்படி? இந்தியன் ஒன்னே பார்க்கல. ஐயோ என்ன மேம் பார்க்காதவங்க ஒருத்தர் இங்கே கதை சொன்னாங்க, நான் அதனால வந்துட்டு கதை சொன்னாங்க. வந்துட்டு எனக்கு கதையில புரிஞ்சிருச்சு, நல்லாதான் இருந்தது. ஆனா இவங்க சொன்ன மாதிரி தான் இந்தியன் 3 தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, இந்தியன் 3க்கு ஆனால் பயங்கர வெயிட்டிங். ஓகே, கொடுத்த காசு கொடுத்தா மேம் இந்தியன் 2. கமல் ஆண்டவரை பாக்குறதுக்கு காசுலாம் கிடையாதுங்க. மேம் இப்ப பெண்கள் வந்து இப்ப ஆண்டவர் ஃபேனு, நீங்க பெண் ஆண்டவரை பாக்குறீங்க. இப்ப பசங்களாம் நாங்க போறோம், ஸோ நாங்க யாரை லைக் பண்ணி பாக்குறது? அதுல வந்து கேலண்டர் சாங்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது நல்லா இருந்துச்சு மேம். கேலண்டர் சாங் என்ன? கேலண்டர் சாங்ன்ற ஒரு சாங் நடுவுல வந்து இல்ல, அப்போ இது இல்ல லேட்டா தான் ஃபர்ஸ்ட் சாங் அந்த ஐட்டம் சாங் மாதிரி தான் ஒன்று இருந்துச்சு. ஓகே. ஆனா நீங்க எதிர்பார்த்து போற அளவுக்குலாம் யாரும் இல்ல. ஏன்னா ஆண்டவர் சித்தார்த்தா ஃபுல் படமும், காஜல் அகர்வாலும் பார்ட் 3, காஜல் பார்ட் 3. ஓகே, ஒரே வாரத்துல படத்தை பத்தி சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் தான். கமல் ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு டைம். சரி, ஓகே, தேங்க்யூ.